பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அங்கிட்டு ஒரு இங்கிட்டு ஓடுது. நம்ம இதை பூரா அப்படி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாவது டேஸ்ட் பார்க்கலாம். அதேமாதிரி நீங்கள் இந்த வெரைட்டி ரைஸுக்கு ட்ரை பண்ணும்போது இதை வந்துட்டு நீங்கள் பெருசாக வேக வச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு அந்த மசாலா அரைக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் செம்மையாக ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும். இதை நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பேபி பொட்டேட்டோ வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஆனால் பட் அதை க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுல எல்லாத்துக்கும் ரொம்ப போராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதை சூப்பராக ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ரெசிபி வந்திருக்கு. ஸோ அதை மிஸ் பண்ண பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேபி பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த பேபி பொட்டேட்டோ வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்துடலாம். ஸோ இந்த பேபி பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு 1/2 கிலோ தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து வேக விட்டுறாதீங்க, 2 விசில் விட்டு எடுத்து வச்சாலே அது போதுமானதாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை போடணும் இதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் மசாலான்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். எந்த சிக்கன் மசாலா என்ன பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் வந்துட்டு தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வந்துட்டு உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு ஃபுல்லாக இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகு ஜீரகம் வந்து நல்லா வெடிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரையும் வந்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த கலர் வருது, இந்த நல்ல ஒரு மனம் வரும் உங்களுக்கு ஃப்ரை ஆகிடுச்சினாலே, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிடுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு பொரியும் போது கொஞ்சம் உளுந்தும் போட்டுக்குவோம். ஸோ நல்லா கலர் கோல்டன் கலர் வந்துருச்சு உளுந்தம் பருப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை சேர்த்துவோம். ஸோ உருளைக்கிழங்கு ஆயில் நல்லா சூடாக வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சிக்கன் மசாலா எடுத்து வச்சோம், அதையும் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அப்படியே ஸ்லோவாக வச்சு இதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நீங்கள் வந்து சின்ன அடுப்பு இருந்தால், அதாவது இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம் இருக்க அடுப்பாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலை இதில் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்படியே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இதை வந்து திருப்பி விடணும். ஸோ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரோஸ்ட் அப்படியே செம்மையாக நமக்கு அந்த மசாலா ஃப்ளேவரோட ஒரு யம்மி டேஸ்ட்டில் வர மாதிரி ஒரு ஃபீல் அப்படியே இருக்குது. பட் இதுக்கு இன்னொன்று அடிஷ்னலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா வந்துட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த சட்டினாவோட மசாலா, அந்த மசாலாவில் வந்துட்டு இப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா அரைச்சதில் இவ்வளோ குவான்டிட்டி இருக்குது. ஆனால் பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா கூட போட்டோன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் செஞ்சும் சாப்பிட முடியாமல் போயிடும் இல்லையா. அதனால் வந்துட்டு நம்ம இதை வந்து ப்ராப்பராக பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க வீட்டில், அதனால் வந்துட்டு நம்ம சொல்கிற ரேஷியோ தான். ஆனால் பட் இருந்தாலும் நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது உங்கள் மெஷருக்கு எவ்வளோ வருதோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போடணும். அதனால் எப்போயுமே இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் அதை ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. மசாலா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்ச மசாலா, ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இது மேலே அப்படியே நம்ம ஒரு கொஞ்சம் அப்படி வாஷ் பண்ண கொத்தமல்லி எடுத்து அப்படியே ஒரு தூவிட்டு இப்படி மலை சாரல் மாதிரி தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைட் டிஷ்க்கு வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இது லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸு, ரச சாதம், சாம்பார் சாதம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு நான்வெஜ் மாதிரி ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் இது அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு
ஸோ இந்த பேபி பொட்டேட்டோ வந்துட்டு நீங்கள் அழகாக சமைச்சு பார்த்து டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் ரெசிபி வருது. இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்து மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது செஃப் முருகன்ஸ் ரெசிபி.